என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? பூஜைக்கு வரேன்னு சொன்ன சிவகாம சுந்தரி அம்மா இன்னும் வர காணோம். ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. அதுக்கு ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? அவங்களுக்கு வேற ஏதாவது நம்பர் இருந்தா அதுக்கு ட்ரை பண்ணி பாரு. பெரியமா, அவங்க கிட்ட வேற நம்பர்லாம் இல்ல. அப்படின்னா அவங்க கூட யாராவது வருவாங்கல்ல, அவங்க நம்பர் இருந்தா அதுக்கு கால் பண்ணு. அண்ணே, அவங்க தனியா தான் வந்துட்டு இருக்காங்க. ஓ, சின்னையா, என்னாச்சு மங்கா? சின்னையா ஏன் ஒரு மாதிரி இருக்காரு? அடுத்த பூஜை பண்றதுக்கு வர வேண்டியவங்க இன்னும் வரல துர்கா. அதான் சார் டென்ஷனா இருக்காரு. அம்மா கனக துர்கா, இது என்ன புது பிரச்சனை? போன பூஜையை கருவண்டு வந்து கலைக்க பார்த்துச்சு. ஆனா இப்ப பூஜை பண்றவங்களே வரலனா என்னமா பண்றது? ஏமா எங்களை இப்படி சோதிக்கிற? அவ கண்டிப்பா இந்த பூஜைக்கு வரமாட்டா. அவ இந்த வீட்டுக்கு வர ரூட்டை நான் மாத்தி விட்டுட்டேன். இனி அவ இங்க வரவே முடியாது. இந்த பூஜை நடக்க போறதும் கிடையாது. ஓஹோ, அதான் அவ ஃபோன் நாட் ரீச்சபிள் இருக்கா. சிக்னல் கிடைக்காத இடத்துல போய் சிக்கிக்கிட்டா. அசோக், நேரமாகிட்டு இருக்கு. ஒவ்வொரு பூஜையையும் அதுக்கான உரிய நேரத்துல தொடங்கி முடிச்சாகணும். அப்பதான் பூஜைக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஏதாவது பண்ணுங்க அசோக். சாமி, நானும் விடாம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா லைனே கிடைக்க மாட்டேங்குது. அடுத்து என்ன பண்றதுன்னு தான் தெரியல. அப்படின்னா இந்த பூஜை நடக்காதா?